கிஸ்ஸிங்க்குன்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா? வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கிஸ்ஸிங் டே ஜூலை 6ஆம் தேதி உலக நாடுகளில் இதை அனுசரிக்கிறாங்க. இதற்கான காரணம் ஹிஸ்டரி பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். 1955ல அந்த நேரத்தில் இருந்த பிரான்ஸ்ல இருந்த சர்வீஸ்மென், அமெரிக்கன் சர்வீஸ்மென், யூகே சர்வீஸ்மென்லாம் வந்து கேலிக் விமன் வந்து ரொம்பவும் கிஸ் பண்ண விரும்புறாங்க இருந்திருக்காங்க. கேலிக் விமன்னா பிரெஞ்சு விமன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய அமெரிக்கன், யூகே இவங்களின் கவுண்டர் பார்ட்ஸை விட பிரெஞ்சு விமன் வந்து கிஸ் பண்றதுக்கு ரொம்ப விரும்பினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக 2000ல தான் யூகேல முதலா இன்டர்நேஷனல் கிஸ்ஸிங் டே அப்படின்னு சொல்லி அனுசரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா இன்டர்நேஷனல் கிஸ்ஸிங் டேவை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே February 14 தான் வந்து ஒரு கிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இன்டர்நேஷனல் கிஸ்ஸிங் டே ஜூலை 6ஆம் தேதி அனுசரிக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க, ரோமன் கிஸ்ஸிங் வந்து 3 வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்குலம், சேவியம், பேசியம். ஆஸ்குலம் கிஸ்ன்றது பெக் ஆன் த சீக், சேவியம்ன்றது ஆர்டன் மவுத் கிஸ், பேசியம் அப்படின்றது கிஸ் ஆன் த லிப்ஸ். இந்த கிஸ் வந்து கிஸ் பண்றவங்களை பொறுத்து அதோடைய நோக்கம் வந்து சொல்லப்படுகிறது. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கிஸ் பண்றதுனால அவங்களுடைய கேலரிஸ் கம்மி ஆகுது, ஒரு பங்கு ஹார்ட் நல்லா வேலை செய்யும் அப்படின்றாங்க, நல்லதுன்றாங்க. சில சைடு பாத்தீங்கன்னா அலர்ஜியும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. கிஸ் பிடிக்காம போறவங்களை வந்து பிலமோபோபியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த நோய் இருக்கிறவங்க கிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்தமிடுதல்ங்க, இது உலக முத்த நாள். நம்மளுடைய மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், பாலிவுட் மூவிஸ் எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு கிஸ்ஸின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா வச்சுட்டாங்க. டெரனராட், லக்ஸனாட் டெரனராட், இது பாத்தீங்கன்னா பட்டாயால 58 hours 35 minutesக்கு 2 பேர் வந்து கிஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு. இந்த போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து கிஸ்ஸின்ஸ் இப்ப வந்து சர்வசாதாரணமா நடிக்கிறாங்க. பெஸ்ட் கிஸ்ஸர் அப்படின்னு ரன்வீர் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன். மூவிஸ்ல ரீசெண்டா வந்த லியோ மூவில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சாரும் த்ரிஷாவும் வந்து கிஸ்ஸின் வந்து படத்திலேயே வரும். ஸோ இன்னைக்கு கிஸ் இல்லாம படமே இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஜனவரி 1 இருந்து நான் என்ன தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நேத்து பிகினி டே வீடியோ போட்டிருந்தேன், எல்லாரும் பாத்தீங்களா? என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.